ஈஸ்வரி அவங்க ஃப்ரெண்டு சாவித்திரிய கட்டி பிடிச்சிக்கிட்டு தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. ராமமூர்த்தி பாக்யா கிட்ட கேக்குறாங்க இவங்க யாருன்னு. அத்தையோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. சந்தோஷம்னு சொல்றாரு ராமமூர்த்தி. ஈஸ்வரி சொல்றாங்க, இப்பதான் உன்னைய பத்தி இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. சரி, எல்லாமே உன் மருமக தான் செஞ்சா. நல்லா இருக்கீங்களாண்ணே? நான் நல்லா இருக்கேம்மா. சரி, இவ உன் பேத்தியா? ஆமா பாட்டி. பேரு இனியா. அப்படியே ஈஸ்வரிய சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்க. ஏன் நான் சொன்னேன்ல உன்கிட்ட. சரி வா உட்காரு. சாவித்திரி கேக்குறாங்க, என் ஃப்ரெண்டு உங்களை எப்படி பாத்துக்கிறா? ஒரு குறையும் இல்லாம நல்லா பாத்துக்கிறாமா. உங்க கல்யாணத்துக்கு நான் வந்தேன், ஞாபகம் இருக்கா என்னைய? அப்படியா? எனக்கு சரியா ஞாபகம் இல்லம்மா. சாவித்ரி, நீ தான் ஒரு போட்டோ கூட நிக்காம ஓடிட்டியே. நான் ஓடினதை விடு, அன்னைக்கு என்னென்ன பண்ணுனான்னு உங்களுக்கு தெரியுமாண்ணே? சாவித்ரி, கொஞ்சம் பேசாம இரு. கல்யாணத்தன்னைக்கு ஈஸ்வரி பார்த்து சிரிச்சாலாம். நீங்க பதிலுக்கு சிரிக்கவே இல்லையா? சிரிக்கவே மாட்டேறாரு. இவர் கூட எப்படி வாழ்றதுன்னு என்கிட்ட கேட்டா. ஈஸ்வரி, அப்படியா? இல்லங்க, முழுசா கேளுங்க. இப்ப நீங்க மோதிரத்தை குடத்துல இருந்து எடுத்துட்டு சத்தமா சிரிச்சீங்களாம். பார்த்துட்டு ஈஸ்வரி சொன்னா, இப்படி சிரிக்கிறதுக்கு சிரிக்காமலே இருந்திருக்கலான்னு. பாத்தியா பாக்யா என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு. வாயி சும்மாவே இருக்காதா? இதெல்லாம் சொல்லி ஆகணுமா என்ன? சரி, அண்ணனும் தெரிஞ்சுக்கணும்ல, அதானே. சாவித்திரி இப்படிதாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா. நீங்க 3 பேரும் கோயில சுத்திட்டு வாங்க. கடையெல்லாம் இருக்கு, ஏதாவது வாங்கிக்கோ இனியா. போ. என்ன பாட்டி, சீக்கிரட்லாம் தெரிஞ்சிரும்னு எங்களை வெளியே போ சொல்றீங்களா? ஆமா, பெருசா உங்களை துரத்துறாங்க. பொடி நீ விடுமா. பல வருஷம் கழிச்சு பேசியிருக்காங்கல்ல, பேசட்டும். நம்ம போகலாம். போலாமா பாக்யா? இதுக்கு மேல உட்கார்ந்து இருந்தோம்னா டேமேஜ் பண்ணி விட்டுருவாங்க. பேசிக்கிட்டு இருங்க, வர்றோம். பை பாட்டி. தூரமா நின்னு பாக்குறாங்க ஈஸ்வரி பேசுறத. ராமமூர்த்தி சொல்றாரு, இறைவா, இவ எப்பயும் இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. செலியன் கிட்ட ஜெனி கேக்குறாங்க, பாப்பா எப்படி இருக்கா? நல்லா தூங்குறா ஜெனி. ஏன் செலியா மேல இருந்து கீழே வந்த? அவ கூடயே இருந்திருக்கலாம்ல. இனி ஒரு டீ குடிக்கலான்னு வந்தேன். செல்வி சொல்றாங்க, தம்பி, நான் இந்த மாப்பு மாத்திரம் போட்டுட்டு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. அக்கா வேலை முடிக்கிற முடியும், நீ எதுக்கு வெயிட் பண்ணணும்? செலியா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஜெனி, வேண்டாமா, நீ ரிலாக்ஸா இரு. அக்காவே இந்த வேலையை முடிச்சிட்டு டீ போட்டு கொடுக்கட்டும். இல்லையா, நான் நல்லா போடுவேன் டீ. வேணாம் ஜெனி. நீ பாப்பா பரவாயில்ல, நான் வேணா டீ போட்டு எடுத்துட்டு வரேன், அப்புறம் துவட்டிக்கிறேன். அக்கா நில்லுங்க, நான் தான் சொல்றேன்ல, நான் தான் டீ போடுவேன்னு. நான் போட்டு எடுத்துட்டு வரேன். டீ தானே, எத்தனை ட்ரிப்பு அக்கா டீ போடுறப்ப ஜெனி பாப்பா பாத்துருக்கு. எல்லாம் நல்லா போட்டுட்டு வந்துடும், கவலைப்படாதீங்க. டீ ரெடி செலியா. இந்தா. இல்லையா, உனக்காண்டிதான் கஷ்டப்பட்டு போட்டு எடுத்துட்டு வரேன். குடிக்க மாட்டியா? ஏய், அப்படிலாம் இல்ல. பின்ன என்ன, இது ரொம்ப அதிகமா இருக்குன்னு பார்த்தேன். அக்கா இந்தாங்க உங்களுக்கு. உங்களுக்கும் சேர்த்துதான் டீ போட்டேன். சனி, நான் இந்த டயத்துல டீ குடிக்கிறது இல்ல. ஏக்கா, நீங்க இந்த டயத்துல டீ குடிச்சு நான் பார்த்திருக்கேன். முன்னாடி குடிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப டீ குடிக்கிறத விட்டுட்டேன் ஜெனி. எடுத்து குடிங்க, நீங்களும் குடிக்கணும்ல. அக்கா, எனக்கு காஃபி தான் பிடிக்கும், எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம் பாப்பா. ஐயா, இன்னும் என்ன கையில வச்சு பாத்துக்கிட்டு இருக்க? குடி செலியா. செலியா, டீ எப்படி இருக்கு? அண்ணா குட் மார்னிங். கரெக்டான டயத்துக்கு வந்திருக்க. நான் இப்பதான் டீ போட்டேன், குடிக்கிறியா? ஏய், நீங்களே பண்ணீங்களா? ஆமா எழில். இல்ல, குடிப்போம். எப்படி இருக்கு? எலியன்னா எதுவும் சொல்ல மாட்டேறான். நீயாவது சொல்லு எழில், எப்படி இருக்குன்னு. ஐ எம் ரியலி சாரி ஜெனி. நான் கூட நீங்க டீ போட கத்துக்கிட்டீங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன். டீ தூள், சர்க்கரை எல்லாமே அதிகம். டீ வேற ரொம்ப திக்கா இருக்கு ஜெனி. இருக்குல்ல, அதை வச்சுதான் சாப்பிடணும். இந்த பாயாச ரெசிபியும் டீ ரெசிபியும் மிக்ஸ் பண்ணிட்டீங்களோ? இப்ப நல்லா இருக்கா இல்லையா அத சொல்லு. நல்லா இல்லாட்டியும் இவ்வளவு கான்பிடென்டா கேக்குறீங்க பாத்தீங்களா? சுத்தமா நல்லா இல்ல. என்னமோ உங்களுக்கும் சமையலுக்கும் ஒத்தே வரலன்னு நினைக்கிறேன். தயவு செய்து இந்த மாதிரி முயற்சி எல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. ப்ளீஸ் விட்டுருங்க சொல்றாரு. என்னால குடிக்கவே முடியல ஜெனி, நான் இத இங்க வச்சிடுறேன் ஜெனி. டீ பாப்பா, நான் தான் டீ போட்டுட்டு வர்றேன்னு சொன்னேன்ல, ஏன் இந்த வேண்டாத வேலை? பாருங்க, ஒரு பாக்கெட் பாலே வீணா போச்சு. என்ன உங்க 2 பேத்துக்கும் ஏதோ அளவு மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே. வேணா இன்னொரு ட்ரிப்பு டீ போட்டு எடுத்துட்டு வரவா?
பெர்ஃபெக்டாவே நான் டீ போடுறேன். வெறும் திருப்பியும் டீ குடிக்கிறீங்களா? கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் இருக்கு. செலியா, நீ குடிச்சிட்டு வந்துரு. நீ, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஐயோ, மணி ஆயிடுச்சே, நான் மறந்துட்டேன். போயிட்டு வரேன் ஜெனி. ஆ, ஜெனி பாப்பா, மழை வர்ற மாதிரி இருக்கு. மேல துணிக்காய போட்டிருக்கேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஹால்லயே கோபி தூங்கி எந்திரிக்கிறாரு. கமலா கோபிய துரு துருன்னு பார்த்துட்டு போறாங்க. இந்த ராதிகா, காப்பி குடி. காலையில என்ன சமைக்க? இட்லியா தோசையா? அம்மா, உனக்கு எது ஈஸியோ அதை பண்ணுமா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு ராதிகா. மையுக்கு தோசை பிடிக்குமா, நீ தோசையே பண்ணிரு. இங்க பாரு ராதிகா, உனக்கும் மையுக்கும் மாத்திரம்தான் சமைப்பேன். அவருக்கு என்னால சமைக்க முடியாது. நீங்க அவருக்கு சமைக்க வேண்டாம். அவருக்கு தான் சொந்தமா கிச்சன் இருக்குல்ல, அங்க போயே சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன் கண்டபடி பேசிட்டாரு முடியும்? யாருமே என்ன இந்த மாதிரி பேசுனதே இல்ல. அப்பவே கேட்டிருந்தா அவருக்கு உரைச்சிருக்காது. இவ்வளவு போதையில இருந்தாருமா. எந்திரிக்கட்டுமா, நான் கேக்குறேன். ஐயா எந்திரிச்சு சோஃபால உட்காந்துக்கிட்டு இருக்காரு. குட் மார்னிங் ராதிகா. நேத்து நீங்களா நடக்க முடியற அளவுக்கு குடிச்சீங்க. நேத்து உங்க பசங்க கொண்டு வந்து விடுற அளவுக்கு குடிச்சீங்க. இன்னைக்கு எப்படி கோபி? பார்ல இருந்து எனக்கு போன் பண்ற அளவுக்கு குடிப்பீங்களா? ராதிகா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. குடிக்க மாட்டேன். குடிக்கிற பழக்கம்லாம் என்னைக்கோ விட்டாச்சு. ஃப்ரெண்டு என்னை விட ரொம்ப சோகத்துல இருந்தான். அதனால அவன் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் குடிச்சேன். தான் சேர்த்து கொஞ்சோண்டு குடிச்சேன். குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணீங்க? குடிச்சிட்டு வந்து என்ன பண்ண ராதிகா? உங்களுக்கு தான் குடிச்சிட்டு வந்தா எதுவுமே ஞாபகம் இருக்காதே. குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை கண்டபடி பேசுனீங்க. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்க. அம்மாவை அவமானப்படுத்தினீங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் எங்க அம்மா தான் காரணம்னு வேற சொன்னீங்க. என்னென்னமோ சொன்னீங்க. அம்மாவை பத்தி எப்படி நீங்க பேசலாம் சொல்லுங்க கோபி? இப்படி அப்படி நீங்க பேசலாம். அம்மாவை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசினாலும் பொங்கிட்டு வருதுல கோபம். எங்க அம்மாவை பத்தி மாத்திரம் நீங்க பேசலாமா? உங்க அம்மா சும்மா இருந்தா நான் எதுக்கு பேசணும்? அவங்க ஏதாவது பேசி இருப்பாங்க, அந்த டயத்துல என் வாயை கிண்டி இருப்பாங்க. உங்க அம்மா பெரியவங்க. நீங்க குடிச்சிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருந்தீங்க. கைத்தாங்களா உங்களை கூட்டிட்டு வந்தாங்க? என்ன கேட்கதானே செய்வாங்க. அதனால நீங்க என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? அதிகா, உங்க அம்மாவை நான் என்ன சொன்னேன், எப்படி சொன்னேன்னு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. ஒண்ணு, உங்க அம்மாவை பத்தி சொன்னா உனக்கு கோபம் வருது. அதே மாதிரிதான் எங்க அம்மாவை பத்தி யாராவது பேசுனா கோபம் வரதான் செய்யும். ஆரம்பிச்சுட்டாரு அம்மா புராணத்தை பாடுறதுக்கு. பிளீஸ், ராதிகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் தலையிடாம இருங்க. நான் பேசதான் செய்வேன். எனக்கு நடந்த அவமானத்துக்கு நான் பேசதான் செய்வேன். எங்க அம்மாவுக்கு நடந்த அநியாயத்தை பத்தி நான் பேசலாம்ல, நானும் பேசதான் செய்வேன். பெரிய அம்மா, ஒரு கொலகாரி அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட்னா மாத்திரம் நல்லவங்களா இருந்தா நீங்க தரையிலே நிக்க மாட்டீங்க போல இருக்க. என்ன சொன்னீங்க? உங்க அம்மாவை கொலகாரின்னு சொன்னேன். உங்க கொலகாரி தானே, குழந்தைய கொன்னவங்க தானே அவங்க. அத்த, வாய மூடுங்க. எங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான். என்ன கோபி, சுயநலவோட தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இன்னும் போதையிலே இருக்கீங்களா? அம்மாவை அடிக்க மரியாதை இல்லாம கை ஓங்குற அளவுக்கு ஆயிடுச்சா? என்ன தப்பா சொன்னாங்க? உண்மைய தானே சொன்னாங்க. நடந்ததை தான் சொன்னாங்க. இப்படி எங்க அம்மாவை அடிக்க நீங்க கை ஓங்கலாம் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. எப்படி எங்க அம்மாவை அடிக்க நீங்க கை ஓங்கலாம்? அம்மா கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். சொல்றேன்ல, மன்னிப்பு கேளுங்க. அம்மாவை பத்தி எவ்வளவு தப்பா பேசுனாங்க, அதெல்லாம் சரியா ராதிகா? அம்மாவை பத்தி எவ்வளவு தப்பா பேசுறாங்க, எனக்கு வருமா வராதா? அதுக்காண்டி கை ஓங்குவீங்களா? மரியாதையா அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்னால முடியாது ராதிகா. கோபி, மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னேன். முடியாது ராதிகா, மன்னிப்பு கேட்க முடியாது. கோபி கிச்சன்ல இருந்து கஸ்டமர் கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்காரு. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஷெஃப கூப்பிடுறாரு கோபி. இல்லைங்க சார், என்ன நடக்குது நம்ம கிச்சன்ல? மாதிரி கிளைண்ட் போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லேட் ஆகுதுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஃபுட்டை கரெக்டா சப்ளை பண்ணலையா? சார், நீங்க லிஸ்ட் லேட்டா கொடுத்தீங்க சார். எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அது உங்களுக்கு தெரியாதா? லேட்டா கொடுக்குறேன்னு சொல்றீங்க ஷெஃப். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? போனை எடுத்து என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே, நான் உடனடியா அனுப்பிச்சிருப்பேனே. போச்சுன்னா நம்ம கிச்சனை இழுத்து மூடிட்டு எல்லாரும் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான்.
டெய்லி உங்களை கத்த வேண்டியதா இருக்கு. ஆனா உங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. நான் முடிவா சொல்லிடுறேன், எல்லாரும் கேட்டுக்கோங்கப்பா. இங்க வேலை பார்க்க முடியும்னா பாருங்க, இல்லாட்டி நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எல்லாரும் வெளியே போயிருங்க. கோபி, டே செந்தில், ஆ என்ன ஷெஃப் பாக்குறீங்க? போய் வேலையை பாருங்க, போங்க. அருண், ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா பாருப்பா, ஷெஃப் கூட போய். போ. ஏய், என்னாச்சு இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னடா கிளைண்ட் மாறி மாறி திட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆர்டர் ரொம்ப டிலேயா இருக்கான். நான் ஒரு ஆளு தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணுமா? நான் இல்லாட்டி இவங்க பார்க்க மாட்டாங்களா? கூல்டா, டென்ஷனா கத்துனா சரியாயிருமா? யாருமே பொறுப்பா வேலை பார்க்க மாட்டேறாங்கடா, டெய்லி கத்த வேண்டியதா இருக்கு. பி, அத கொஞ்சம் சாஃப்டா சொல்லுடா. கத்துனா எல்லாரும் வேலையை விட்டுட்டு போயிருவாங்கடா. இதில் எல்லாரும் போகட்டும்டா. பி, வீட்டு டென்ஷன் 1000 இருக்கும்டா, அதெல்லாம் வேலை பார்க்குற இடத்துல காட்டக்கூடாது. ஏற்கனவே நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? பிசினஸ்ல லாஸ் ஆகி கையில பணமே இல்ல, மறந்துட்டியா? மறுபடியும் அந்த நிலைமை வரணுமாடா? இதில் மறுபடியும் அந்த மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா கோபி காலிடா. தெரியுதுல கோபி, வேலை செய்யறவங்கள கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணு. வேலைக்கு அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, உனக்கு தாண்டா கஷ்டம். ரிலாக்ஸ்டா, வந்து உட்காரு வா. செந்தில், என்ன ஆச்சரியமா இருக்கு, கிச்சனுக்குலாம் வந்திருக்க? ஏய், நான் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீ எடுக்கல, அதனால பார்த்துட்டு போலான்னு வந்தேன்டா. சரிடா செந்தில், காலையில இருந்து ஒரே கம்ப்ளைண்டா வருதுடா ஃபோன் கால்ல, அதனால தான்டா எடுக்க முடியல. பி, நேத்து உன் பசங்க உன்னை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டாங்களா? செந்தில், உன் பசங்களா? யாரு வீட்டுலடா விட்டாங்க? ஏய், உன் பசங்கடா, எழிலும் செழியனும் தான். பார்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களே, உனக்கு ஞாபகம் இல்லையா? என் பசங்களா? எப்போ எப்ப கொண்டு போய் விட்டாங்க? பி, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையாடா? தோண்டா, குடிச்சிட்டு பார்ல கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்த, அதனால உன்னைய தனியா சமாளிக்கவே முடியல. வேலை உன் பசங்க அந்த பக்கம் வந்தாங்க, அதான் உன்னைய கூட்டிட்டு போனாங்கடா. டி, பெரிய பிரச்சனையா இருக்கும். வாட்? ஐயோ, மை காட். ஏற்கனவே சின்னவனுக்கு என்னை பார்த்தாலே எரிச்சலு, என்னை பார்த்துட்டானா அவனோட கதை முடிஞ்சிச்சு. பி, வீட்ல எதுவும் பிரச்சனை இல்லை இல்ல? இன்று கொலம்பியாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.